வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மஹ்மத் பின் முபாரக் அல் கலீஃபா அகாடமியால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச ராஜாந்திரிகள் திட்டமான தியாஃபாவின் 5வது பதிப்பு ஏப்ரல் 6 முதல் 20 வரை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதிப்பில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 23 ராஜாந்திரிகளும் கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அகாடமியின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் ஷேகா முனீரா பின் கலீஃபா அல் கலீஃபா இந்த திட்டத்தை தொடர்வதற்கான அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை எடுத்துரைத்தார். 5வது பதிப்பு முந்தைய ஆண்டுகளில் அடையப்பட்ட நோக்கங்கள் மற்றும் வெற்றிகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமூக மேம்பாட்டு அமைச்சரும் அரபு சமூக விவகார அமைச்சர்கள் குழுவின் 44வது அமர்வின் தலைவருமான உசாமா பின் அஹ்மத் அல் அஸ்பூர் ஏப்ரல் 2 முதல் 3 வரை பெர்லினில் நடைபெற்று வரும் உலகளாவிய மாற்றுத்திறனாளிகள் உச்சி மாநாடு 2025 ஓரத்தில் நடைபெற்ற தொழில்நுட்பம், புதுமை மற்றும் தொழில் முனைவோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுதந்திரமான வாழ்க்கையை ஆதரவளித்தல் என்ற தலைப்பின் உயர்மட்ட நிகழ்வு அரபு நிகழ்வில் பங்கேற்றார். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் கூட்டணி, ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசு மற்றும் ஜார்டனின் ஹஷிமைட் ராஜ்யம் ஆகியவற்றால் இந்த உச்சி மாநாடு கூட்டமாக நடைபெற்றுள்ளது. மனிதாபிமான பணி மற்றும் நிகர் விவகாரங்களுக்கான மன்னரின் பிரதிநிதியான மேன்மைமிகு ஷேக் நாசர் பின் ஹமத் அல் கலீஃபா அனாதைகளின் நலனுக்கான பஹ்ரைன் ராஜ்யத்தின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பையும் 2001ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ராயல் மனிதாபிமான அறக்கட்டளையின் பங்கையும் அடிக்கோடிட்டு காட்டினார். தொடர்ச்சியான அரசு ஆதரவு, RHF அதன் வரம்பை விரிவுபடுத்தும் மற்றும் தொண்டு மற்றும் மனிதாபிமான பணிகளில் தேசிய முயற்சிகளை வழிநடத்தவும், அனாதைகளை பஹ்ரைனின் வளர்ச்சிக்கு தீவிரமாக பங்களிக்க அதிகாரம் அளிக்கவும், நீண்டகால பராமரிப்பை வழங்கவும் உதவியுள்ளது என்று மேன்மைமிகு ஷேக் நாசர் பின் ஹமத் குறிப்பிட்டுள்ளார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். இந்திய தூதரகம் ஏப்ரல் 4, 2025 அன்று தூதர் மீதகு திரு வினோத் குரியன் ஜேக்கப் தலைமையில் திறந்த இல்லத்தை ஏற்பாடு செய்தது. தூதரகத்தின் சமூக நலன் மற்றும் தூதரக குழு மற்றும் வழக்கறிஞர்கள் குழுவும் கலந்து கொண்டனர். ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், பெங்காலி மற்றும் மலையாள மொழிகளில் நடத்தப்பட்ட திறந்த இல்லத்தில் 30க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பங்கேற்றனர். சமூக உறுப்பினர்களுக்கு ஈத் அல் ஃபித்ர் வாழ்த்துக்களை தெரிவித்து தூதர் திறந்த இல்லத்தை தொடங்கினார். சமீபத்திய அரச மன்னிப்பு மூலம் 68 இந்திய கைதிகளை விடுவித்ததற்காக மன்னர், மகுத இளவரசர் மற்றும் பிரதமர் மற்றும் பஹ்ரைன் அதிகாரிகளுக்கு தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார் அம்பாசிடர். ஏப்ரல் 1, 2025 முதல் பாஸ்போர்ட், விசா மற்றும் பிற தூதரக சேவை கட்டணங்கள் திருத்தப்பட்டதாகவும் தூதர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிடத்தக்க மற்றும் புதுப்பிக்கப்பட்ட கட்டணங்களின் விவரங்கள் மிஷனின் வலைத்தளத்தில் கிடைக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த திறந்த இல்லத்தின் போது எழுப்பப்பட்ட பெரும்பாலான வழக்குகள் தீர்க்கப்பட்டுள்ளன. உடனடி மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் ஒரு புற்றுநோய் நோயாளியின் பயண ஏற்பாடுகளிலும் அவரது மகனின் பாஸ்போர்ட்டை விரைவுபடுத்துவதிலும் வசதி செய்யப்பட்டது. இது தாமதமின்றி தேவையான சிகிச்சையை பெறுவதற்காக அவர் உடனடியாகவும் சுமூகமாகவும் புறப்படுவதை உறுதி செய்தது. மற்றொரு வழக்கில் ஒரு குழந்தையின் சிகிச்சையை எளிதாக்குவதில் மிஷன் உள்ளூர் மருத்துவமனை அதிகாரிகளுடன் தலையிட்டு சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா ரிஃபா அரண்மனையில் பஹ்ரைன் ராஜ்யத்திற்கான ஐக்கிய ராஜ்யத்தின் தூதர் மேன்மை தாங்கிய அலெஸ்டர் லாங் அவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது பல தசாப்தங்களாக பல துறைகளின் ஒத்துழைப்பில் கட்டமைக்கப்பட்ட நீண்டகால பஹ்ரைன் இங்கிலாந்து மூலோபாய கூட்டாண்மையின் வலிமையை மேன்மை மிகு தாங்கிய இளவரசர் சல்மான் பின் ஹமத் மீண்டும் உறுதிப்படுத்தினார். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் கூட்டணி, ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசு மற்றும் ஜார்டனின் ஹஷிமைட் ராஜ்யம் இணைந்து ஏற்பாடு செய்த 2025 உலகளாவிய மாற்றுத்திறனாளிகள் உச்சிமாநாட்டின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்தில் சமூக மேம்பாட்டு அமைச்சர் ஒசாமா பின் சலே அல் சலே அலாவி கலந்து கொண்டுள்ளார். இந்த உச்சிமாநாடு பெர்லினில் நடைபெற்றது. உலகளாவிய மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளடக்கம் மற்றும் நீதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்கங்கள், சர்வதேச அமைப்புகள் மற்றும் சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் ஒருங்கிணைந்தன. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.